பரிதாரத்தை பூசிக்கொள்ள நகரம்ல வரும்போது ஒரு பெண்ணை பார்த்துட்டு நகரம்ல வரும்போது பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து மனது பறிகொடுத்து கேட்டா பெண்ணை பார்த்து என்னடா சொல்ற? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண். சரி, பெண்ணுடைய பெயர் அபிராமி. அபிராமி மணந்தால் அந்த பெண்ணை தான் மணந்து கொள்வேன். ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் வேண்டுமடா, ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை. ஏழையால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை அப்படி இருக்கின்ற போது நீ நினைத்த பெண்ணைய திருமணத்தை முடித்து வைப்பேன் உன்னுடைய தந்தை. உங்களுக்கு சம்மதமா? உன்னுடைய தந்தை அல்லவா? அது போதுமா? என் மகனுக்காகவே நான் வாழ்கிறேன். வருகின்ற சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அன்று உனக்கு திருமணம். நான்கு மாவிலை தோரணங்கள் மாணிக்க தீபங்கள் ஏற்று திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீ திருமண கோலத்தை சீக்கிரம் அதான் நல்லது. வாங்க போலாம். என்னடா இதெல்லாம்? அந்த மந்திரவாதி என்ன சொன்னா நம்ம கிட்ட? இந்த நாட்டு அரண்மனையில ஒருத்தர் கூட இருக்காது, எல்லாரும் ஓய்க்கணும் தான் சொன்னான். கண்டிப்பா இப்போ ஒவ்வொருத்திக்கிட்ட வந்து சேர்த்து லவ் தானே பண்றாங்க. லவ் தான் நான் கிளம்பி சம்மந்தம் சொல்லி போய்க்கிறாங்க. போ கல்யாணம் நடக்கணும், நல்ல சாப்பாடு. கல்யாணம் நண்டா வருவா, அப்புறம் அவங்க ஒன்னும் வருவான், அவங்க சொந்தக்கார வருவாங்க, பங்காளி வருவாங்க, மொத்த பேர் வந்து சேர்ந்துருவாங்க. இதனால நமக்கு என்ன டேமேஜ்? நமக்கு என்ன டேமேஜா? ஜனம் அதிகமாகிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அரண்மனையில ஒருத்தர் கை வைக்க முடியாது. அவன் பங்காளிக்கு தடி தூக்கி ஓடி வரும் ஆடியத்துக்கு. எப்படியா இதுக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ணுது? நம்ம வேலை என்ன? அந்த ஆளுகிட்ட போய் போட்டு கொடுக்கணும். அப்புறமேட்டு என்ன நடந்து லவ் பண்ற விஷயத்தை சொல்லல. அவ்வளவுதான். யாரும் தெரியுமா? யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏழை பொண்ணு எனக்கு தெரியுமா? நான் தெரியுமா? சூரியமணி நாட்டுக்கு சென்ற மீனு இதுவரை என்னை வந்து சந்திக்காமல் இருக்கிறான். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். அரண்மனையில் என்ன காட்? என்னவோ நடந்து போச்சுங்க. என்ன நடந்தது? என்னவோ நடந்துங்கிட்டு போ. புரியவில்லையே. கேளு, அவளை சொல்லுவா. பாருங்க, அந்த நாட்டு இளவரசர் இருக்கிறான்ல, இளவரசன் ஒரு பொண்ணு லவ் பண்றான். என்ன முறைக்கிறாய்? லவ் தாங்க, காதலிக்கிறான். ஆமா, காதலிக்க பெண். அது ஒரு ஏழை பெண்ணுங்க. ஏழையா? இதுதான் தக்க சமயம். எப்பொழுது நாட்டு மன்னர் ஏழை மக்களை வைத்து என்னை கரும்புள்ளி செம்பள்ளி குத்தினாலும் அதே ஏழை வைத்து பழி வாங்க வேண்டாம். நம்ம சொன்ன உடனே புடிச்சுக்கினா இருப்ப. இது என்ன பழி வாங்குறது இருக்குது? பழி வாங்க வேண்டாம். பொங்கலுக்கு தருவாங்கல்ல. புறம்போக்கு போடாடே. பொங்கலுக்கு தருவாங்களா? பழி தருவாங்களா? எங்க தருவாங்க? என்கிட்ட 10 பைக்கு இது. ஒரு பாய் பை ஓசிலே வாங்கி போடுறேன். ஒரு பேண்ட் வாங்கினா ஒரு பை. அதனால நான் மொத்தமாக வாங்கிறது கிடையாது. அப்பப்போ ஒவ்வொன்றும் 10 பை சேர்த்து வச்சுக்கிறேன். சரி, உன் பை அப்படியே இருக்கட்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். நண்பா, இந்த காதலை வளர விடக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம்? அந்த ஏழை பெண்ணை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரண்மனையில் நீங்கள் செல்லுங்க. அவள் எங்க இருப்பாள் அந்த ஏழை பெண்? அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். உனக்கு தெரியாது, நான் காட்டுறேன். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன? கேளுமா. இல்ல, அவங்களால லவ் பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு கல்யாணம் தானே பண்ணி வைக்க சொன்னேன். பண்ணி வச்சுக்க. உன்னையாடா ஊட்டி காட்டுறேன். எதை உருட்டுவ? எதை உருட்டுவ? நல்லா ஷார்ட்கட் மேல அதற்கு நீ லாகி விட மாட்டேன். அந்த வேலைக்கு அப்பா புரிகிறதா? பொறுமையாக இரு. உனக்கு காதல் மோகம் வந்து விட்டது. அவ்வளவுதானே. உன்னுடைய காதல் மோகத்தை நான் சரி செய்கிறேன். இந்த ஆளே காஞ்சி கிடக்குறான். காஞ்சி கிடக்குறான். இந்த கொகையில காஞ்சி கிடக்குறான். அதை குறைக்கிறான். புகையை விட்டு வெளிவர முடியாமல் இருக்கிறேன். ஆகையால் இந்த புகையை நாடி வந்திருக்கிறான். போது உன்னுடைய காதல் மோகத்தை இந்த கட்டான உடலை திருவண்ணாமலையோடு போந்தல அந்த மலையெல்லாம் மாத்தான் தலை சுட்டு வந்துடும். இப்ப எங்க எந்த மலையை மலை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து விட்டு.
ஒரு சமையல். நீ செத்து போச்சு நான் உயிரோடு வந்துருவா வாய். சரி பரவாயில்ல நான் போய் நின்னுங்கறேன். ஒரு புறமாக நில். அதுக்கு எதனா எடுத்து சொல்லி எதனா பண்ணு. நான் பார்த்து விட்டேன். நீ வேற உடம்பாரு ரொம்ப ரொம்ப சூடாகுது. டேய், புகையிலே அடைந்திருக்கிறேன். இப்படி கொதிக்குது. பார்த்தாயா எவ்வளவு மோகத்தில் இருக்கிறேன். காஞ்சி வந்துக்கிறோமா கொதிக்குது துணியே காத்து உசாரு. என்ன உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. புரிகிறதா? ஹலோ. பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? மூன்றோ பிளவு ஒன்ற உடனே ஆப்பிள் போன்ற கண்கள், மாதுளை போன்ற உடல்கள், சக்கே செவந்த இதழ்கள், சும்புமல கண்கள், வில் போன்ற புருவம், அகண்ட மார்பகம், என்ன நடை, என்ன உடை, இது போல அழகை இந்த சூரியவரி நாட்டில் பார்த்ததே இல்லை பெண்ணே. அசிங்கமாடா உனக்கு டேய். இந்த ராஜநாகம் துணி டேய் டேய் அசிங்கமால உனக்கு. ஏன்டா நீயே பச்சிட்டு நீயே லவ் பண்றடா. என்னடா இது? அப்படி அல்ல. நீ அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு. மந்திரத்தால் படைத்தவன். டேய் நீ மந்திரத்தால படி தந்திரத்தால படி நீ பச்சனே நீ அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு. அப்படி அல்ல, அப்படி என்று நீ ஏதோ நினைக்காதே. போடா டேய். நீ எந்த பொண்ணையும் விட மாட்டே இதுவே விடுவா. டேய், தன்னால் படைக்கப்பட்ட ஆ பிரமனே ஆ அவள் அழகை பார்த்து சோதித்தவன். ஆஹா கடவுளே அப்படி இருக்கும்போது நான் யாரா? அப்படின்ற சிரிக்காதா டேய். நீ சுத்தினா சூத்து வாங்க டேய், டேய், போறீங்க. டேய். அப்ப போய் போய் சிரிக்கிறான். ஓ தன்னால் படைக்கப்பட்ட ஆ ஊர்வசி சரி சரி விடு. தன் மகளாக விடு. நினைக்கிறான். அந்த பொண்ணு ஆச்சு நீ ஆச்சு. ஆ. நோய் வந்தா நீ பாத்துக்கோ. டேய், சரி, விடு. போய். தேவடியா நான் அதுக்கு சொல்லடி. உடம்பு சரியில்லைன்னா சொல்ல. அதுக்கெல்லாம் நான் சொல்லல, நான் ஒண்ணு சொல்லிட்டேன். என்ன? அப்பவே சொல்லி கூப்பிடுறேன்டா எவனோ அது பின்ன உன்னை பார்த்தா கூப்பிட்டு தான் செய்யும். மூடுறா நீ ஆ. அடக்கமா பண்ற வேட்டி கட்டினால கட்டிக்கணும். நான் என்ன சொல்றேன், அப்பவே சொல்லிருக்கான் காமத்துக்கு கண்ணு கிடையாது. அப்ப வேற என்ன தாங்கிட்டு. சரி விடு ஆனா விடும்போங்க. சரி, என்ன ஆச்சு? அரண்மனைக்கு செல். நான் பார்த்துக் கொண்டேன். தனியா போறது சற்று நேரம் என்னோட வருவான். ஏமா அந்த ஏற்பினை நீ போய் இன்னாரு அந்த பொண்ணு யாருன்னு காட்டிட்டு வந்துருக்கா. புறப்படு. நிப்பா நான் மாத்தும் போ. பத்திரமா போ. மன்னர் கூட ஒரு மாதிரி அடைஞ்சிடாரு. புறப்படு. சரிங்க போயா. மன்னர் கூட ஒரு மாதிரியாக சுத்திங்கிறாரு. அவரு ஒரு மாதிரியா இருக்கிறாரு. பக்கத்துல போவாது போ. வந்தாக்க நீ ஆள் இல்லைன்னு சொல்லிவிடு. கத்தட்டுவாரு உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போ. சீக்கிரமாக செல். என்ன நான் பைத்தியக்காரியா? ஐயோ குத்திக்கிட்டா. நீ குத்திக்காத நான் வேலைக்காரனா. டேய், டேய். சரிடா பின்ன என்ன சொன்னா என்னடா லூசா மெண்டலாடா? கதவு சாத்தின்னு உள்ள இரு, வந்து கதவு தட்டாங்கன்னா நான் ஆள் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் ஆள் இல்லையா? அதுக்கு நான் ஒரு ஆள் போட முடியுமா? நான் போட டாபரு தேவடியா அக்கா வந்திருக்கா. அந்த ஏழை பெண் எங்க இருக்கிறாள்? அவ அண்ணாடிக்கு எங்க போவான்னு நமக்கு தெரியாது. சரி. ஒரு நாள் தண்ணி அடி போவா, ஒரு நாள் கோயிலுக்கு போவா, ஒரு நாள் நந்தவனம் சுத்துவா. அப்படி ஆனா நம்ம இடத்த தேடி பார்ப்போம். எங்க புறப்படு. பாப்பா சந்திப்போம்.